அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்த ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு கோபம் வருது அப்படின்னா, மற்றவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதனால் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? அதாவது அது பிடிக்கலை, அந்த பிடிக்காத அந்த இதை அவங்கக்கிட்ட காமிச்சு முடியல. அந்த ரொம்ப காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நட்பு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் அந்த கோவத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த முகத்தில் பாவங்களாக காமிக்கிறோம். சில விஷயங்களில் சொல்கிறோம், சில விஷயங்களில் சொல்ல முடியாமல் அப்படியே நம்மளுக்குள்ளேயே வச்சு அப்படியே இது பண்ணுறோம். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நொறுக்கு தான். அதிகமான கோபம், அதிகமான அந்த அந்த மனவலி, இது அடக்கி 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 இல்லை நமக்கே நம்ம தந்து 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 அது மனநோயை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கோபம் என்பது உங்களுக்கு நீங்களே சவுக்கால் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்த ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு கோபம் வருது அப்படின்னா, மற்றவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதனால் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? அதாவது அது பிடிக்கலை, அந்த பிடிக்காத அந்த இதை அவங்கக்கிட்ட காமிச்சு முடியல. அந்த ரொம்ப காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நட்பு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் அந்த கோவத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த முகத்தில் பாவங்களாக காமிக்கிறோம். சில விஷயங்களில் சொல்கிறோம், சில விஷயங்களில் சொல்ல முடியாமல் அப்படியே நம்மளுக்குள்ளேயே வச்சு அப்படியே இது பண்ணுறோம். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நொறுக்கு தான். அதிகமான கோபம், அதிகமான அந்த அந்த மனவலி, இது அடக்கி 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 இல்லை நமக்கே நம்ம தந்து 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 அது மனநோயை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கோபம் என்பது உங்களுக்கு நீங்களே சவுக்கால் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்.